லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, எதுக்காக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதுல முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபினான்ஸ் சீரீஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி எடுத்து வச்சிருப்போம், ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பேச போறோம். இந்த வீடியோ என்னென்ன பேச போறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், என்னென்ன வகையெல்லாம் இருக்குது, பிளஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 விஷயம் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான், என்ன பணம். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 விஷயம் வந்து கம்பல்சரியா வந்து பண்ணிட்டு தான் போகணும்னு சொன்னோம். லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு. லைஃப் இன்சூரன்ஸ் ஏன்றது முதல்ல நம்ம சொல்லிடுவோம். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு, இல்ல 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ சம்பாதிக்கிற பர்சனுக்கு எதேச்சமா தவறிட்டாருனாக்கா அப்போ அந்த ஃபேமிலிக்கு பினான்சியல் நிலைமை என்ன ஆகுன்றது தான் பெரிய கொஸ்டின். இப்போ பல பேருக்கு இருக்கிற பயமுமே அதுவாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். இப்போ ஃபேமிலியில் நம்ம தான் சம்பாதிக்கிறோம்னா நம்ம இல்லாட்டி நம்ம ஃபேமிலி ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக செக்யூர்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன, பேசிக்காக அது எப்படி ஒர்க் ஆகுன்றது பார்ப்போம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கும். நாம வந்து அந்த கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்க போறோம். நான் சப்போஸ் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் ஃபேமிலிக்கு நீங்க இவ்வளோ காசு தரணும், இந்த ஒரு சில டெத் பெனிஃபிட்ஸ்லாம் தரணும் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நான் இதெல்லாம் தரேன், ஆனா எனக்கு நீ வந்து இவ்வளவு காசு தரணும். சிங்கிள் பேமெண்ட்ல கட்டலாம், இல்ல மாசம் மாசம் கட்டுறது, இல்ல இந்த குறிப்பிட்ட டைம் கட்டுறது. இப்போ டவுட், இப்போ ஒரு ஏஜை பொறுத்து ஆன பிரீமியம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதுலயும் வருமா? ஆமா, ஆக்சுவலா இதுல ஒரு முக்கியமான பாயிண்டே அதுதான். இப்போ நீங்க உங்க ஏஜ் எங்க இருந்துச்சுனாக்கா உங்களுக்கான பிரீமியம் கம்மியா இருக்கும். நீங்க வயசு ஆக ஆக உங்களுக்கான பிரீமியம் வந்து அதிகமாகும். பிரீமியம் நான் எதை சொல்றேன்னா, நாம இன்சூரன்ஸ் கம்பெனி காசு தரோம்ல, அந்த காசு வந்து வயசானவங்களுக்கு அதிகமாகவும் வயசு கம்மியா இருக்கவங்களுக்கு கம்மியாவும் இருக்கும். நம்ம 4 பேருக்குமே போடலாம். ஃபேமிலிக்குன்னு போடுறதும் இருக்கு. அது எப்படின்னா, இப்போ என் பேர்ல நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போறேன் அப்படின்னா நான் யார் நாமினி பேர் இவன் பேர் நாமினியா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காசு இல்ல, அது ஓகே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 4 பேர் ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனிப்பட்ட மாதிரி கேட்டப்போ எங்க அப்பா அம்மா இருக்காங்க. இப்ப நான் தனியா கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து என்னால அதுக்கப்புறம் மேற்கொண்டு எங்க அம்மா அப்பா கூட ஃபேமிலி இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. நீங்க தனியா ஃபேமிலி ஆயிட்டீங்கன்னா தனியா தான் நீங்க எடுத்தாங்க. அது உண்மையா இல்ல இல்லையா? இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட அப்பா ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, அதுக்கான நாமினியா என்ன சூஸ் பண்ணிருக்காரு, பையனை சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா அது நான் மேரேஜ் ஆகியிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி அந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே எனக்கு தான் வந்து சேரும். இதுக்கப்புறம் நம்ம பேச போற ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தான் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாலோ இல்ல கல்யாணம் ஆகிட்டாலோ நம்ம தனியா வந்து ஒரு ஹெல்த் பாலிசி எடுத்தாகணும். ஸோ இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து நம்ம மாசமோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்போம். அவங்க வந்து நான் இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு அமௌண்ட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அந்த கான்ட்ராக்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அந்த ஃபிக்ஸ் ஆகிற அமௌண்ட்டுக்கு பேர் தான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்ல சம் அஷ்யூர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட் வந்து நமக்கு எதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா வரும். அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாவது இருக்குதா? ஏன்னா இப்ப நிறைய படத்துல நான் பாக்குறோம்ல, அலைய விடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர். ஆக்சுவலா ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்க, அதுலதான் நான் இன்சூரன்ஸ் போட போறேன்னா அதுக்கு முன்னாடி நான் பார்க்கணும் அந்த கம்பெனியோட கிளைம் ரேட் எவ்வளவு இருக்குன்றதை நான் செக் பண்ணணும். கிளைம் ரேட் என்னன்னா, இப்போ அந்த நாமினி எனக்கு தான் காசு வரணும், என் கூட இருக்க இவருக்கு வந்து பாதிப்பு வந்துருச்சு, இவருக்கான அந்த அமௌண்ட் எனக்கு கொடுங்கன்னு நான் கிளைம் பண்றேன். அந்த கிளைம் பண்ண காசை அந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்க. சில 98% இருக்கும், சில கம்பெனிஸ்க்கு. சில கம்பெனிஸ் வந்து 90%, 80%. எவ்வளவு இந்த கிளைம் ரேட் கம்மியா இருக்கோ அந்த கிளைம் பண்ண காசை கரெக்டா கொடுக்கலன்னு அர்த்தம். லைஃப் இன்சூரன்ஸ்லேயே வந்து 2 விஷயம் இருக்கு. பெர்மனன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் நீ காசு கொடுப்ப. 25 வருஷத்துக்கு நீ பிரீமியம் கட்டுவ. 25 வருஷத்துக்குள்ள உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனி காசு கொடுப்பாங்க. பெர்மனன்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து அன்டில் யுவர் டெத் நீ பிரீமியம் கட்டிட்டே இருப்ப, அதுக்கேற்ற அமௌண்ட் நீ இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து உனக்கு கொடுத்துருவாங்க. தாண்டி எதுவும் ஆகலனாக்கா இப்போ அதுதான் ட்விஸ்ட். யூஸ்வலா ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ்ல இந்த 25 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எதுவும் ஆகலன்னா காசு அவ்வளவுதான். கடைசி உங்களுக்கு சம் அஷ்யூர்டு இல்ல ஃபேஸ் வேல்யூன்னு சொல்ல தெரியுமா, அது அவ்வளவுதான் இருக்கும், வரவே வராது, காசு வராது. அது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. இவர் யூஸ் பண்ற மாதிரி அந்த கேஷ்பேக் ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம்ல, அதை இன்வெஸ்ட்மெண்டா மாத்திர ஆப்ஷன்ஸும் சிலது இருக்கு. இப்போ நான் போடுற பாலிசி எப்படின்னா, இப்போ 20 வருஷம் நான் சூஸ் பண்ணிருக்கேன். 20 வருஷத்துக்குள்ள சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட் நான் பேசி வச்சிருப்போம் கான்ட்ராக்ட்ல. ஒரு 20 லட்சம் வச்சுக்கோங்க, அந்த 20 லட்சம் இவனுக்கு போயிடும். நாமினியா சூஸ் பண்ணா இவனுக்கு போயிடும். சப்போஸ் எனக்கு ஆவல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த மொத்த வேல்யூ 20 லட்சத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எனக்கு வந்துட்டே இருக்கும். அண்ட் கடைசியா ஒரு அமௌண்ட் சேர்ந்து இருக்கும் தெரியுமா, அதுவுமே எனக்கு எதுவும் ஆகல, 20 வருஷத்துல எதுவும் ஆகல அப்படின்னா அதுவுமே எனக்கு வந்துடும். டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து ரினியூவபிள் பாலிசின்னு ஒன்று இருக்கு, கன்வெர்டபிள் பாலிசின்னு ஒன்று இருக்கு. நீங்க என்னன்னா இப்போ 10 வருஷத்துக்கு டேர்ம் போடுறீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்ல அதை நீங்க பெர்மனண்டா மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஆனா என்னன்னா அதுக்கு உங்களோட ஏஜ் என்ன அந்த மாதிரி ஃபேக்டர்லாம் வந்து பிரீமியம் நம்ம கட்ட போற காசு வந்து மாறும். இப்போ நான் ஒன்று சொன்னேன்ல, இப்போ நம்ம இன்சூரன்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்த ஆப்ஷன் இருக்குன்னு. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தனித்தனியா வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க தர பிரீமியம்ல குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்க இன்சூரன்ஸ் கவருக்காகவும் வச்சுப்பாங்க. அது வந்து அட்வைசபிள் இல்லைன்னா சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பெர்மனன்ட்லேயே 2 இருக்கு. ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கு, யூனிவர்சல்னு ஒன்று இருக்கு. ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த கேஷ் வேல்யூ இருக்குல்ல அதோட growth ரேட் வந்து கான்ஸ்டன்ட், அது மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். கேஷ் வேல்யூ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஃப்டியில் காசு போடுறப்போ ஒரு கான்ஸ்டன்டான ஃபிக்ஸட் ரேட் இருக்கும், 5% 6%, அதுலேருந்து நமக்கு காசு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் ஒரு கான்ஸ்டன்டான வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ அது மூலமாக காசு நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கேஷ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கான்ஸ்டன்ட், நம்ம பே பண்ணுற அந்த ப்ரீமியமும் கான்ஸ்டன்ட், அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்க போகிற அந்த டெத் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல அதுவும் கான்ஸ்டன்ட். ஆனால் அப்படியே நம்ம யூனிவர்சல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்தோம் அப்படின்னா இது மூணுமே வந்து ஃபிளெக்சிபிளாக இருக்கும். நம்ம பே பண்ண போகிற ப்ரீமியமை அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் நமக்கு வரப்போகிற டெத் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அதிகமாகவும் கம்மியாகும். பட் இது எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் என்னன்னா உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கும். உங்களோட டாக்ஸ் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி ஹேண்டிகேப்பா இருக்கிறதுக்கு நான் ஹேண்டிகேப்பா இருக்கிறதுக்கு அந்த கேட்டகரியும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கும். ரெண்டாவது இன்சூரன்ஸ் அப்போ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ நான் ஃபோக்கஸ் பண்றதுன்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 1 லட்சம் இருக்குன்னா 10 டைம்ஸ் ஆஃப் த ஆனுவல் இன்கம்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது கெயின் பண்ணுங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அந்த கவரேஜ். அந்த டாக்ஸ் டிடக்ஷன்ன்றது ஓல்டு நியூன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன். ஓல்டு எப்படின்னா வருஷத்துக்கு உன் சம்பளம் 5 லட்சத்துக்கு மேல இருந்தாலே நீ டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடணும். இதுவே நியூ ரெஜிம்னு சொல்லுவாங்க. நியூல எப்படின்னா 7 லட்சத்துக்கு மேல நீ போனா அப்படின்னாலே உனக்கு வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு. இந்த நீ சொல்ற லைஃப் இன்சூரன்ஸ் இந்த கிளைம்லாம் இருக்கு தெரியுமா, அது வந்து ஓல்டு ரெஜிம்ல மட்டும் தான் பண்ண முடியும், நியூல பண்ண முடியாது. லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அடுத்தது நீங்க அடுத்த பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். கிட்டத்தட்ட அப்படியே லைஃப் இன்சூரன்ஸோட ஒரு ரெப்ளிகா மாதிரி தான். நீங்க மாசமோ இல்ல குவார்டர்லியோ இல்ல ஆனுவலாவோ வந்து அமௌண்ட் வந்து நீங்க கட்டுவீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நீங்க அட்மிட் ஆகிறீங்க, ஆர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து நீங்க வந்து அந்த பாலிசி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல உங்களோட காசு ஓன் காசை போடாம அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி உங்களுக்கு காசு கொடுக்கும். ஸோ அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் மெடிக்கல் இன்சூரன்ஸோட ஐடியா அப்படிதான். டவுட், இப்ப நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிளைம் நமக்கு கொடுப்பாங்களா இல்ல அவங்களே? அதை நான் சொல்றேன். அடுத்து அதை நான் சொல்றேன். ஒரு வருஷம் காசு இருக்கும், 2வது வருஷம் எனக்கு ஒரு இது ஏதோ ஒரு டிசீஸ் வருது, நான் அப்ப அட்மிட் ஆயிடுறேன். அப்போ இவ்வளவு நாள் கட்டின காசுல இருந்து எடுத்து கொடுப்பாங்களா இல்ல அவங்க வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணுவாங்க? அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாலிசி போட்டிருக்கேன். அந்த பாலிசிக்கு வந்து சொன்ன மாதிரி சம் அஷ்யூர்ட் சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. சம் அஷ்யூர்ட்னா எப்படின்னா உனக்கு இவ்வளவு வேல்யூ நீ கிளைம் பண்ணிக்கலாம், அதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட். இப்போ அது வந்து 5 lakhsனு வச்சுப்போம். அந்த 5 lakhsக்கு நான் கட்டுற மாசம் கட்டுற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு மாசத்துக்கு நான் 1000 ரூபாய் கட்டணும்னு வச்சுப்போம். இன்டூ 12 போட்டா அப்படின்னா எவ்வளவு வரும்? 12,000 தான் வரும். ஆனா நான் கிளைம் பண்ற அமௌண்ட் 5 லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். சோ அதுதான் பிளஸ் பாயிண்ட். அந்த வேல்யூ எப்படி 5 லட்சம் கொடுக்குறான்றதுக்கு தனியா போவோம். அதெல்லாம் போய் மெட்டா மங்கில பாரு. கேட்காது. எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலா இப்போ நம்ம கார்பரேட்ல வேலை செய்யணும்ல, எம்என்சில. ஸோ நம்ம பேர்ல வந்து எம்ப்ளாய்க்கு வந்து அவங்க இன்சூரன்ஸ் போடுவாங்க. இப்போ சப்போஸ் நான் வேற கம்பெனி மாற போறேன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து அதோட முடிஞ்சிருமா இல்ல கேரி ஓவர் அதோட அவ்வளவுதான் அந்த கம்பெனி புதுசா ஆரம்பிப்பாங்க? கண்டிப்பா தனியா பிரைவேட்டா நீங்க இன்சூரன்ஸ் போட்டு தான். ஏன் அப்படின்னா நான் 5 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன். அந்த கம்பெனி ஒரு பாலிசி கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு பெனிஃபிட் எல்லாமே ஆட் ஆயிட்டு வந்து ஒரு அமௌண்ட் நல்ல பெரிய அமௌண்டா இருக்கு. 5 வருஷம் முடிச்சா அப்படின்னா அது அப்படியே முடிஞ்சு. அந்த 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தனியா இன்னொரு விஷயம் ஆரம்பிச்சா அப்படின்னா நான் 0ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபேக்டர்ஸை நம்ம கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்கிட்டே ஆகணும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறப்போ அதுக்கு நீங்க எந்த வயசுல இருக்கீங்கன்றது முக்கியம். பொதுவாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்த்தியா இருக்க பர்சனுக்கு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி டிசீஸ் இருக்கவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நான் அடுத்த பாயிண்ட்ஸ் சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன டிசீஸ் இருக்கு, இப்போ சுகர் இருக்கோ, கொலஸ்ட்ரால் இருக்கோ, இல்ல பிபி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவனுங்க ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. 3வது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, அந்த ஊர்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பெஸ்ட் அப்படின்னு எந்தெந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ். சப்போஸ் ஒரு 4 இன்சூரன்ஸ் பாக்குறீங்க, உங்க ஊர்ல இருக்க முக்கியமான ஹாஸ்பிட்டல்லாம் கவர் ஆகுதா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த உங்க ஊரை அடுத்தது நான் வந்து இன்னும் ஹையர் ட்ரீட்மெண்ட் போனோம், சென்னை போனோம், சென்னையில முக்கியமான ஹாஸ்பிட்டல்லாம் என்ன, சோ அது வந்து அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆகுதா. அதுக்கப்புறம் பேசிக்கா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட சர்ஜரிக்கோ இல்ல குறிப்பிட்ட இதுக்கோ எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. இப்ப பாண்டிச்சேரியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல சார்ஜ் பண்ற அதே இது சென்னையில சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சோ ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 5 லட்சம் மேக்ஸிமம் கிளைம் பண்ணிட்டா போதும் அப்படின்னு. இல்ல எனக்கு 10 லட்சம் வேணும், இல்ல 20 லட்சம் வேணும்ன்றதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு ஒரு டவுட், இப்ப எனக்கு ஒரு 23 ஏஜ் இன்சூரன்ஸ் போடுறேன். எனக்கு நான் ஒரு 55 வயசு வரைக்குமே எனக்கு எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் தான் வருது கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்டோட அமௌண்ட் ஏறி இருக்கும். அப்ப வந்து அந்த 5 லட்சத்துக்கான ஸ்கீம் எனக்கு கரெக்டா இருக்குமா இல்ல வந்து இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி போனஸ் ஆட் ஆகுமா? இப்ப நான் சொன்னது வரைக்கும் எந்த பாலிசியை டிசைட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் சொன்னேன். அதுல இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நோ கிளைம் போனஸ் இருக்கும். நான் இந்த வருஷம் கிளைமே பண்ணல, ஏன் 5 லட்சம் சும்மா தான் இருக்கு அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவன் உனக்கு அடுத்தது கிளைம் பண்ணுவான். சில பேர் பார்த்தா 75% சொல்லுவான். சில டைம் வந்து நீ உன்னோட அமௌண்ட்லேயே 2 times வந்து உனக்கு ஆட் பண்ணுவான். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்னோட அமௌண்ட் 5 லட்சம், சம் அஷூர்ட் 5 லட்சம். ஃபர்ஸ்ட் மந்த்லயே எனக்கு ஒரு பிரச்சனை வந்து 5 லட்சம் க்ளோஸ். இப்போ மீதி 11 மாசத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து கிளைம் பண்ண முடியாத கொஸ்டின் வச்சு அப்படின்னா அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். 5 லட்சம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றது தெரியுமா, உனக்கு அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உனக்கு ரீஃபில் ஆகும். அந்த 5 லட்சம் திரும்ப ரீஃபில் ஆகும். அது ஒரு சில பாலிசிஸ் தான் இருக்கும். அதுவுமே ஒரு ஃபேக்டர். ஒரு வருஷத்துக்கு நீங்க 2 டைம் பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு 3 டைம் பண்ணலாம், இல்ல ஃபாரெவர்னு இருக்கும். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டேன். ஒரு மாசத்துலயே சப்போஸ் தேவைப்பட்டுனா நான் அதுல கிளைம் பண்ண முடியுமா, இல்ல குறிப்பிட்ட மாசம் வரைக்கும் நான் கிளைம் பண்ண கூடாது? நீங்க கேட்ட ஒரு விஷயம் வந்து, இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸா சொன்னல, இதெல்லாம் வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னல. அதை தாண்டி இன்னும் ஒரு 8 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் சொல்றேன், அதுல உங்களோட அந்த டவுட் எதுவும் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பார்க்க வேண்டியது, இப்போ ஒரு பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா கோபே கிளாஸ்னு சொல்லி இருக்கும். அந்த கோபே கிளாஸ் என்ன அப்படின்னா, இவன் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னா நான் இவன் 80% தருவான், நீங்க வந்து 20% போடுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவான். சோ இந்த கோபே கிளாஸ்ன்றது உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா, இல்ல அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது, ஃபுல் பேமெண்ட் நானே கட்டுறேன் அப்படின்னு சில மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுருவான். அடுத்தது வந்து இப்போ நீங்க கேட்ட டவுட், அது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு ஆல்ரெடி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு சில பாலிசிஸ்ல, எல்லா பாலிசிஸ்லயுமே இந்த டிசீஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நான் கவர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்கும். இப்போ வெயிட்டிங் பீரியட்ல 2 வகையா இருக்கு. ஒன்னு, எனக்கு வந்து டிசீஸ்லாம் எதுவுமே கிடையாது, நான் இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறேன், அதுக்கப்புறம் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பான். 7 நாளுக்கு அப்புறம் நீங்க கிளைம் பண்ணலாம், 1 மாசம் கழிச்சு கிளைம் பண்ணலாம். இதுவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு வெயிட்டிங் பீரியட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா முக்கியமா ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அப்படின்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது. கிட்னி ஸ்டோன்ஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்குது, அப்பதான் நான் ஒரு பாலிசி போடுறேன் அப்படின்னா அதுக்காக நீ ஆபரேஷன் பண்ற, அந்த ஆபரேஷன் வந்து 4 வருஷம் கழிச்சு நீ பண்ணா மட்டும் தான் உனக்கு காசு இல்ல. காசு இன்சூரன்ஸ் நான் போறேன், ஒரு வாரத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது நீ போடுறதுக்கு முன்னாடி அடுத்து வந்து சப்லிமிட்ஸ் சொல்லுவாங்க. அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வந்து ஒரு ரூம்ல அட்மிட் ஆகிறேன், 7 days 10 days அட்மிட் ஆகிறேன் அப்படின்னா அவன் என்ன போட்டுருவான் அப்படின்னா 1% ஆஃப் யுவர் சம் அஷ்யூர்ட். 5 லட்சம் அப்படின்னா 5 லட்சத்துல 1% எவ்வளவு? 5000 ரூபாய். எவ்வளவு பெரிய ரூம்ல வேணா இருக்கலாம், ஆனா 5000 தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு போட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு 5000. சில பேர் எப்படி பார்ப்பானா, உங்களுக்கு பர்சனலா கொடுத்துருக்க மாட்டான், இந்த ரூம்ல ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் தான் எடுக்கணும், ஸ்டாண்டர்ட் நான் ஏசி ரூம் தான் எடுக்கணும். நான் சொல்றது ரூம்ன்றது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க மத்த ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் இவ்வளவுதான் நான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்லிமிட்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தா எக்ஸ்க்ளூஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் நான் கவரே பண்ண மாட்டேன். சில இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா உனக்கு மெட்டர்னிட்டி இல்ல பிரெக்னன்சி இதெல்லாம் கவரே பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க தனியா வந்து பாலிசி வந்து அதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம், பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கு அந்த பிரெக்னன்சி நீங்க போட்டுட்டு பிரெக்னன்ட் புரியல சைன் பண்ணிட்டு சரிவா வந்து ஒவ்வொரு பாலிசிக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் நான் சொன்னது தெரியுமா, இதுக்குமே வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 2 குழந்தைக்குமே போடலாம். அதுலயே ஒன்று இருக்குது, ஒரு குழந்தை தான் பண்ண முடியும், இல்ல 2 குழந்தை தான் வந்து பே பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. இல்ல இப்ப நான் கேக்குறேன், இவன் வேற எதுலயுமே இவ்வளவு டீடைல். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது, விமன் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. இப்ப ஒரு கேப் இருக்கும்ல, எப்படியும் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க சரி இப்ப 5 வருஷம் 6 வருஷம் கேப் இருந்தாலும் அது கண்டினியூ ஆகுமான்னு கேக்குறேன். ஆமா, அப்படியே கண்டினியூ ஆகும். அவன் நினைச்சிட்டு போட்டுனே வருஷம் 2வது குழந்தை பிறகு இவன் பிரீமியம் கட்டினே இருக்கணுமா? ஆமா, வேணா கட்டா மக்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஏன்னா தை மாசம் மார்கழி மாசத்துல ஒரு மாதிரி இருப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி அவன் வந்து செட்டில் கிளைம் ரேஷியோன்னு சொன்னானோ அதே மாதிரி இதுக்கு கிளைம் ரேஷியோ இருக்கு. ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் எவ்வளவு கிளைம் வந்து கரெக்டா கொடுத்துருக்கு, 98% 98% அது பாத்துக்கணும். நீ கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நான் காசு கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுவானா, ஆர் நானே ஃபர்ஸ்ட் எனக்கு பே பண்ணிடுவானா அப்படின்னு இருக்கு. அது 2 விஷயம் இருக்கு. இப்போ நான் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் 2 பேர் இருக்கும். அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் வந்து அவன் கவர் பண்ணி வச்சிருப்பான், எனக்கு இதெல்லாம் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அந்த ஹாஸ்பிட்டல் நீ போன அப்படின்னா உன்னோட அந்த பாலிசி நேம் நம்பர் இருக்கும் தெரியுமா, அதை மட்டும் நீ கொடுத்துட்டா போதும், நீ காசே பே பண்ண தேவையில்ல. சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் மட்டும் இருக்கும், சில இதுல ஊசிக்கு காசு இருக்காது, மருந்துக்கு சில மருந்துக்குலாம் நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு மட்டும் கடைசியா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா அதுக்கு மட்டும் இருக்க சொச்ச காசை நீ கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ 1 பைசா கூட செலவு பண்ணவே தேவையில்ல. ஆனா இதுவே நீ நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போற அப்படின்னா அவன் அந்த டைம்ல உன் பாலிசி ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் நீ வந்து எல்லாத்துக்கும் காசு பே பண்ணிட்டே இருக்கணும். கடைசியா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீ வந்து சப்மிட் பண்ண அப்படின்னா இந்த நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில இன்சூரன்ஸ் மட்டும், ரொம்ப சில இன்சூரன்ஸ் மட்டும் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் வேலைக்கே ஆகாதுன்றோம், கிளைமே பண்ண முடியாது, செலவே செல்லாதுன்றோம். எனக்கு ஒரு டவுட், டே கேர் போனாதான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும்னு சொல்றாங்கல்ல, அது ஒண்ணு. சப்போஸ் நான் கன்சல்ட் பண்றேன், ஃபர்ஸ்ட் டே கேருக்கு முன்னாடி போய் கன்சல்ட் பண்றாங்கல்ல, அதெல்லாமே கிளைம் ஆகிற பாலிசிஸ் இருக்கா? அதான் டே கேர் என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள நீ போய் ஒரு கன்சல்ட் பண்ற, ஒரு அந்த டைம்ல அட்மிட் ஆகிற, போய் கேட்கற போற வரன்றதுலாம் ஒரு டேல உனக்கு கேர் பண்ணிக்கிறது, அதான் டே கேர். சில பாலிசிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு மேல போனாதான்ப்பா நீ அட்மிட் ஆனா மட்டும்தான் செட்டில் பண்ணுவான். சில இதுல நீ ஒரு 2 hours 3 hours அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனாலே உனக்கு பே பண்ணுவாங்க. இன்னொன்னு நினைச்சேன், இப்போ ஒரு ஆபரேஷன் பண்றீங்க, நீங்க ஆபரேஷன் முடிஞ்ச அப்புறம் போஸ்ட் மெடிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். லைக் இப்போ எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு
முடிஞ்சிட்டு மாசம் மாசம் ஒரு பேக்கேஜ் ஆஃப் மெடிகேஷன் வந்து எடுப்பாங்க. அந்த மருந்தோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பாலிசி இருக்கா? அதுக்கு ஒரு பாலிசி, ஒரு டேர்ம் கொடுப்பாங்க. அது என்னன்னா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு மருந்துகள் எடுத்திருப்ப, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்ப, ஹாஸ்பிட்டல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மருந்துகள் எடுத்திருப்ப. அது வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து உனக்கு கவர் ஆகுன்றதுக்கும் பாலிசி இருக்கு. எல்லாத்துமே உனக்கு இது மட்டும் மாறும், டேஸ் மாறும், எவ்வளவு அமௌண்ட் மாறும், அது மட்டும் மாறதா இருக்குது. எல்லா பாலிசியுமே இருக்குது. ஃபைனலா இல்லைன்னா எல்லாமே இருக்கு. நம்ம எது வேணுமோ அது ஒவ்வொரு பாலிசி பார்த்து ஒவ்வொரு இதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இவ்வளவு நான் கொடுப்பேன், இவ்வளவு பண்ணுவேன், இவ்வளவு டேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது மட்டும் சரி. எனக்கு டவுட், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க, டில் டெத் அவங்களுக்கு அது யூஸே ஆகல, அவங்க வந்து நேச்சர் டெத்தா வராங்க, வயசாகி ரொம்ப வயசாகி தான் இருக்கிறாங்க, அவங்க இத்தனை வருஷம் ப்ரீமியம் கட்டியிருப்பாங்கல்ல, அவங்க கடைசி என்ன வரும்? அவ்வளவுதான். பட்டதான். மெடிக்கல்னா உனக்கு மெடிக்கல் செலவுகளை நான் பாத்துக்கிறேன்றது மட்டும் தான். இதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸுக்கும் மெடிக்கலுக்கு டிஃபரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்னா உங்களுக்கு இப்போ இதுவும் அதுவும் சேர்ந்து வர மாதிரி, மெடிக்கல்னா உங்களுக்கு வராது. லைஃப் இன்சூரன்ஸ் அவன் சொன்னா டாக்ஸ்ல வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ்மே கிளைம் பண்ணலாம். அடுத்து மூணாவது ரொம்ப முக்கியமானது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா பண்ணிருக்க வேண்டிய மூணாவது விஷயம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்.